இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் கடையில் ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து டூர் போயிருக்காங்க. 3 ODI 3 T20 இன்டர்நேஷனல் விளையாட போகிறாங்க. முதல் போட்டிக்கான ப்ரிவியூ May 29 1 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட டைமுக்கு 5:30 PM மேட்ச். அட்டமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமரில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷன் 11 சூப்பராக இருக்குது. நிறைய வகையில் பெனிஃபிட். மெகாஜியல் சூப்பராக கொடுக்குறாங்க. ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெஸ்ட்டான அப்போ இதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஹெட் டு ஹெட் கான்செப்ட், நிறைய ஃபார்மட்டு, செகண்ட் இன்னிங்ஸ் ஃபார்மட்டு இப்படிலாம் இருக்குது. பயன்படுத்திங்க. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. வெஸ்ட் இண்டீஸ் பாசிபிளாக அந்த 11ஓட போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஃபாஸ்ட் பவுலிங்கில் சமர் ஜோசப்புக்கு பதிலாக ஜெய்டன் சியல்ஸ் இந்த மாதிரி யோசிப்பாங்களா நான் டைமில் பார்க்கணும். மிடில் பேஸில் அமீர் ஜாங்கு விளையாண்டார். பாசிபிளாக அந்த இடத்துல சிம்ரன் ஹெட்மே ரீப்ளேஸ் பண்ணி போயிடுவாருன்னு எதிர்பார்க்குறோம். ரீசெண்டாக விளையாண்டு அந்த 11 பேஸ் பண்ணி யோசிக்கிறோம். பிரண்டன் கிங் அண்ட் எவின் லெவிஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. டீசெண்டான ஸ்டார்ட் கொடுக்கக்கூடிய பிளேஸ், பிகினிங்ஸ் விளையாடக்கூடிய எபிலிட்டி இருக்குது. பட் கன்சிஸ்டன்ட் பேஸ்லையும் இப்போ இருக்கிற ஃபார்ம் பேஸ்லையும் யோசிக்கும் போது அவ்வளோவா இல்லை. கீசி கார்ட்டி அடுத்தடுத்த செஞ்சுரி அயர்லாண்டில் நல்லா விளையாண்டுருக்க இந்த கண்டிஷனுக்கு நல்ல பிளேயர் அப்படின்னு பார்க்கலாம். சாய் ஹோப்போட பெஸ்ட் இன்னிங்ஸ் ரீசெண்டாக அவ்வளோவா இல்லை. T20 ஃபார்மட்டுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதனால் கொஞ்சம் குயிக்காக ஆடுற மோடில் சில நேரங்களில் சக்ஸஸ் கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் சொல்லப்போனால் ரீசன்ட் சக்ஸஸ் கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. சிம்ரன் ஹெட்மேயரோட பேட்டிங் டிஸ்பிளேவை பார்க்கணும். அந்தளவுக்கு கிரேட்டாக ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ணல. RRக்காக அவரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்தளவுக்கு கிரேட் ஃபினிஷிங்னு யோசிக்க முடியல, டவுனாக இருந்தார். ஜஸ்டின் கிரீவ்ஸ் செம ஃபார்மில் இருக்கார். பேட்டிங் பேஸ்லையும் சரி பவுலிங் பேஸ்லையும் சரி டீசெண்டாக பண்ண முடியும், அந்த எபிலிட்டி இருக்குது. பவுலிங் பேஸில் பெஸ்ட் இல்லைனாலும் கண்டிப்பாக பேட்டிங் பேஸில் பெஸ்ட் அவுட்புட்டை மிடில் கொடுக்குறாரு. ரோஸ்டன் ஜேஸோட பேட்டிங் டீசெண்டாக இருக்குது. பவுலிங் பேஸில் ஒரு சில இடங்களில் ஹேண்டியாக இருப்பார். பட் அந்தளவுக்கு ஃபார்ம் பேஸில் பெஸ்ட் அவுட்புட் வந்து பவுலிங் பேஸில் கொடுக்க முடியல. ஃபோர்டோட பேட்டிங் பவுலிங் சூப்பராக இருக்குது. ரீசெண்டாக ஃபாஸ்டஸ்ட் 50 வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஜாயினாக ஈக்குவல் பண்ண ஏபிடியோட. ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பேட்டிங் டிஸ்பிளே பெஸ்ட்டாக கொடுக்க முடியும்னு தோணுது. அண்ட் இந்த பேட்டிங் டெப்த்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு அப்படி இருக்குது. மோட்டிக்கான அந்த பேட்டிங்கும் டீசெண்டாக இருக்குது. ஈவன் ஜல்சாரி ஜோசப்புக்கு மேலே வரலாம். ஹிட்டிங் பேஸில் சில நேரங்களில் ஜோசப்பை பயன்படுத்த பார்க்கலாம். ஜோசப் பொறுத்த வரைக்கும் டீசென்ட் பவுலிங் நல்ல அவுட்புட் கொடுத்துட்டு இருக்காரு. எக்ஸ்ட்ரா பேஸுங்கிறதுக்கு அவர் வந்து வேல்யூ கொடுக்குற ஒரு விஷயம். சமர் ஜோசப்பு அந்தளவுக்கு எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆரம்பத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து அதை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கப்பட்டுச்சு. ஆனால் அவ்வளோ கிரேட்டாக T20 ஃபார்மட்லேயோ ஒன் டே ஃபார்மட்லேயோ இல்லை. இந்த இடத்துல தான் ஜெய்டன் சேல்ஸை யோசிப்பாங்களான்னு பார்க்கணும். இங்கிலாந்து இந்த டீமோட 11 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம பெருசாக குழப்ப வேண்டியதில்லை. லியூக் வுட், டாம் பேண்டன், பேட்ஸ் அண்டு டாம் ஹார்ட்லி அனௌன்ஸ்மெண்ட்டில் இருந்தாங்க. பட் 11ல் இல்லை. பென் டக்கெட் அண்ட் ஜேமி ஸ்மித் ஓப்பன் பண்ணுவாங்க. வில் ஜாக்ஸ் ஓப்பன் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருந்தது. பட் ஜேமி ஸ்மித்தை தான் ஓப்பனிங் பொசிஷனில் பார்க்குறாங்க. வில் ஜாக்ஸை மொயின் அலி மாதிரி பயன்படுத்த நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆஃப் பிரேக் மிடில் ஆர்டர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஸோ அவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் அப்படிங்கிற ஆங்கிளில் யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல கொண்டு வருவாங்கன்னு தான் எதிர்பார்ப்பு. பார்ப்போம் ஆன் டைமில் எது மேலே எது அனுப்புகிறாங்களா. முதல் போட்டியை பார்த்ததுக்கப்புறம் அந்த டிசிஷனுக்கு வரலாம். வில் ஜாக்ஸை கேப்டனாக பயன்படுத்தி இந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் முதல் போட்டியில் அவாய்ட் பண்ணல. ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா மட்டும் அதை பண்ண பார்க்கலாம். ஜோ ரூட்டோட பேட்டிங் சொல்லவே தேவையில்லை, பயங்கர குவாலிட்டி. ஜேமி ஸ்மித் ஓகே தான். அண்டு இந்த கண்டிஷனுக்கு கொஞ்சம் பெட்டராக விளையாடுவார், அதில் டவுட்டே இல்லை. பட் பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ண முடியுமா, அங்கே தான் ஒரு கேள்வி வருது. டக்கெட்டோட ஃபார்ம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரீசெண்டாக பெரிய இன்னிங்ஸ் கொடுத்துட்ருக்கார். ரீசெண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் கூட அந்த ஒரு விஷயத்தை குயிக்காகவும் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். ஹாரி ப்ரூக் லீடராக இருக்கார். டீசெண்டாக லீட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்குது. நல்ல பேட்டிங் ரீசெண்ட் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஜோஸ் பட்டரோட ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. பட் ஐபிஎல்லில் நல்ல ஃபார்மில் இருந்தார். இந்த ஒன் டே ஃபார்மட்டில் மிடில் பேஸில் செம்ம சக்ஸஸ் முன்னாடி கொடுத்துருந்த மாதிரி ரீசெண்டாக இல்லை. அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கிறோம். பட் ஸ்டில் ஜோஸ் பட்டில் இந்த இடத்துல டீசென்ட் பேட்டிங் பண்ண முடியும். ஜேக்கப் பெத்தர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலிங் பேஸில் தேவைப்பட்டால் கூட பயன்படுத்திக்கலாம். பட் எந்த அளவுக்கு பயன்படுத்துவாங்கங்கிறது கேள்வி. வில் ஜாக்ஸோட பவுலிங் டீசெண்டாக இருக்குது. ரீசெண்டாக பண்ணதை பார்த்தோம். இங்கே வந்துட்டார், ஜாயின் ஆகிட்டார். இது கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கணும். இங்கே எனிவே இங்கே விளையாடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. அண்ட் விளையாடுவார்னு சொல்லியாச்சு. ஜேமி ஓவர்டன், பிரைடன் காசு இவங்கெல்லாம் லேட்டாக வர்றது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பின்னடைவு. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் 2 பேருமே டீசெண்டாக பண்ணுறாங்க. பிரைடன் காஸோட பேட்டிங் டிஸ்பிளே டொமஸ்டிக்கில் டாப் ஆர்டரில் ஓப்பன் பண்ணி 1 டவுன் இந்த ஸ்டேஜில் கூட சூப்பராக கொடுத்துருக்காரு. ரொம்ப லேட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஆதில் ரஷீதோட பேட்டிங்கும் டீசெண்டாக இருக்கும். இங்கே பேட்டிங் டெப்த்து பயங்கரமாக இருக்குது. 11 பேட்டிங் பேஸில் பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். சக்கிப் முகமதும் டீசெண்டாக பேட் பண்ணுவார். அண்ட் பவுலிங் பேஸில் இனிஷியல் ஸ்விங் சூப்பராக பண்ணக்கூடிய எபிலிட்டி இவர்கிட்ட இருக்குது. ஆதில் ரஷீதோட பவுலிங் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணி இப்போ ஷோ பண்ணுறாரு.
இந்த கண்டிஷனுக்கு எப்பயுமே பெஸ்ட் அவுட்புட்டை கொடுத்துருப்பாரு, அதுவுமே பார்க்கணும். ஏன்னா இந்தியா கண்டிஷன் இந்த மாதிரி இடத்துல ரீசெண்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஆதில் ரஷீது வெளியில் போனால் அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்றத மாற்றி காட்டியிருக்காரு. அதில் இங்கிலீஷ் கண்டிஷனில் எப்பயுமே பெஸ்ட் அவுட்புட் ஆதில் ரஷீது கொடுக்க முடியும். குறிப்பாக இந்த பர்டிகுலர் ரவுண்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கார், அதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஏஜ்பாஸ்ட் அண்ட் பர்மிங்ஹாமில் தான் இந்த போட்டி. லைட் ட்ரெயின் ஃபோர்காஸ்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த லைட் ட்ரெயின் ஃபோர்காஸ்ட், செகண்ட் ஹாஃப் ஃப்ரீயாக இருக்குது. அதனால் மேட்ச் நடக்கும். கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கேமாக இருக்கலாம், 40 ஓவர் கேமாக இருக்கலாம், இல்லை 50 ஓவரும் நடக்கும். எளியாக கொஞ்சம் ஸ்விங் இந்த மாதிரி ஒரு விஷயத்த யோசிக்கணும். அதில் சேஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 56 போட்டியில் 24 பேட் ஃபஸ்ட்டு, 31 சேசிங் இன்றைக்கி டே பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபரபிள். 235 பேட் ஃபஸ்ட்டுக்கான ஆவரேஜ். இங்கிலாந்து 408க்கு 9 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அடிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா 70க்கு 10 அப்படின்னும் போயிருக்காங்க. இதை பார்க்கணும். டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் தான் ஸ்கோர் வந்திருக்கு. இப்படி தான் போகும் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் ப்ரெடிக்டபிளாக இல்லை. 14 போட்டி 200க்கு பிலோ ஆகும். 200லேருந்து 250 ரேஞ்சில் 20 முறையும், 250க்கு மேலே அப்படின்னு பார்க்கும்போது 22 முறை இருந்திருக்கு. அதில் 8 முறை 300க்கு மேலே. ரீசன்ட் 10 போட்டியில் 4 முறை வந்திருக்கு. ரீசெண்டாக கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி ஷோ ஆகிருக்கு இந்த பர்டிகுலர் கிரவுண்டு. அதனால் 300+ நார்மலாக எதிர்பார்க்குறோம். இங்கிலாந்து பேட் ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருந்தால், மேபி கண்டிஷன் வந்து ஸ்விங் ஆகுது, அதனால் ஏர்லி விக்கெட்ஸ் விழற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் டவுன் ஆகலாம். இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ரோஹித் சர்மா நல்லா பண்ணியிருக்காரு, ஜேசன் ராய் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக ஓப்பனர்ஸுக்கு டீசன்ட் சக்ஸஸ் கிடச்சிருக்கு. பட் இன்றைக்கி டே பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்குமாங்கிறது கேள்வி. காரணம் இந்த கண்டிஷன். மேட்சை பொறுத்த வரைக்கும் இது டே மேட்ச்னு தான் சொல்லணும், நைட் மேட்ச்னு பெருசாக சொல்ல முடியாது. 1 o'clock அவங்களோட டைமுக்கு ஸ்டார்ட் ஆனால் கூட அங்கே சன்செட் டைம் வந்து 9:50 9:17 இந்த மாதிரி ரேஞ்ச் தான். ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் முடிய போகிறப்ப தான் அந்த இருட்டு இருக்கும். பேக் எண்டில் தான் லைட், அந்த லைட்டில் விளையாடுற மாதிரி இருக்கும். ஒரு 1 hour 2 hour ப்ளே தான் மேக்ஸிமம் இருக்கும். மழை காரணமாக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆனால் கூட. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது இது டே தான். அதனால் ஓரளவுக்கு பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக இருக்கும். நிறைய ஸ்விங் கிடைக்காதுங்கிற ஆங்கிளில் யோசிக்கணும். இந்த ரெயின் ஃபோர்காஸ்ட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மட்டும் அந்த ஸ்விங்குங்கிறத ஏர்லியாக எதிர்பார்த்து போகணும். அண்ட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரூட் டீசெண்டாக விளையாண்டுருக்காரு. ஆதில் ரஷீதோட விக்கெட் டேக்கிங் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. இதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. பவுலிங் பேஸில் ஜஸ்டின் கிரீவ்ஸ் ரீசெண்டாக பவுல் பண்ணுறது பார்க்குறோம். ரோஸ்டன் சேஸ், ஃபோர்டு, அல்ஜாரி ஜோசப், மோட்டி அண்டு சமர் ஜோசப். இதில் ஃபோர்டோட பவுலிங் அண்ட் பேட்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரீசெண்டாக ஃபாஸ்டஸ்ட் 50 அதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் இதில் குடகேஸ் மோட்டி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸு, இங்கிலாந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸு கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த ஆங்கிளில் அவர் கொஞ்சம் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கலாம். சம்மர் ஜோசப் எதிர்பார்ப்ப பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. நியூ பாலை ஜோசப் அண்டு ஃபோர்டு ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை சம்மர் ஜோசப் வச்சு ஸ்டார்ட் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மிடில் பேஸில் ஜஸ்டின் கிரீவ்ஸு, மோட்டி அண்டு சேஸோட பவுலிங் இருக்கும். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் சக்கீப் முகமது ஸ்டார்ட் பண்ணுவார். கூட பிரைட் அண்ட் காசு, ஜேமி ஓவர்டன் மிடில் பேஸில் லேட்டர் பேஸில் பவுல் பண்ணுவார். ஆதில் ரஷீது தேவைப்பட்ட லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக வில் ஜாக்ஸோட பவுலிங்கு, பெத்தலோட பவுலிங்கு, இன்னொரு பக்கம் ரூட்டும் இருக்க கூட சப்போர்ட் பண்ணேன். ஸ்பின் பேஸில் மேபி அந்த ஹோல்ட் ஆகுது, மாய்ஸ்டரில் ஒரு பக்கம் டேர்ன் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ரோல்குள்ளே வருவாங்க. குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ் வந்து ரோலில் வரலாம். இதில் ஆதில் ரஷீதோட ஸ்பின் பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. ஏர்லி பேஸ் சப்போர்ட் இருக்கும். டெஃபினட்டாக ஸ்பின்னர்ஸுக்கும் ஹெல்ப் கொடுக்கும். எப்பயுமே பர்மிங்ஹாம் அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. பென் டெக்கெட்டு, ஜோ ரூட்டு, பட்லரை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட்லர் நம்பர் 5 வருவார். ரீசெண்டாக கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிற அந்த ஃபேக்ட்டையும் மைண்ட் பண்ணிவிட்டு கேப்டனாக போடணுமான்னு யோசிச்சுக்கோங்க. கீசி காட்டி அடுத்தடுத்த செஞ்சுரிஸ், குறிப்பாக இங்கிலீஷ் கண்டிஷனில் அயர்லாந்துனாலும் கிட்டத்தட்ட இங்கிலீஷ் கண்டிஷன் சொல்லலாம். அந்த மாதிரி இடத்துல நல்லா விளையாண்டுருக்கிற அப்படின்னால ஓரளவுக்கு ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் அவர் மேலே வருது. ஃபோர்டோட பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே இருக்குது. அந்த பாயிண்டில் அவரை கன்சிடர் பண்ணலாம். ஜஸ்டின் கிரீவ்ஸ் கூட அந்த பாயிண்டில் வைக்கணும். அண்டு ஹாரி ப்ரூக்கு கேப்டனாக இருக்கார். இங்கிலீஷ் கண்டிஷனில் அவர் ரொம்பவே சூப்பராக விளையாடார். இந்தியா கண்டிஷனில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த கண்டிஷனுக்கு சூட்டபிள் பிளேயராக நிறைய டைம் இருந்ததுனால தான் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்குறோம். அதில் ஃப்ளாட்டர் ட்ராக்காக இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக விளையாட முடியும். அதனால் நம்பர் 4 வரக்கூடிய ஹாரி ப்ரூக்கை ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்டின் கிரீவ்ஸை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க, மோட்டியை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க, ஜேமி ஓவர்டன், சக்கீப் முகமது இவங்கெல்லாம் ரீசெண்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதனால் கிராண்ட் லீக்கில் இவங்களை இன்க்ளூட் பண்ண பாருங்கள். ஜஸ்டின் கிரீவ்ஸை கேப்டனை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி மாத்தி ஃபோர்டை கேப்டனை ட்ரை பண்ணலாம். ஜிஎலுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா. சேசிங் தான் இன்றைக்கி டேயில் ப்ரிஃபரபிள் டேவாக இருந்தால் கூட விக்கெட் கீப்பர் சாய் ஹோப் ரீசெண்டாக ஹோப் கொடுக்குற மாதிரி விளையாடலை, அதுதான் ஃபேக்ட்டு.
ஒரு சில டீம்ஸில் மிஸ் பண்ணி பாருங்கள். பட் ஸ்டில் இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்கிறனால ஒன் டேல மிஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹார்ஸாக போயிடும். ஜோஸ் பட்லர் டீசன்ட் சாய்ஸு, ஜேமி ஸ்மித்து ஓப்பன் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு சில டீம்ஸில் இன்க்ளூட் பண்ணுங்கள். பேட்டிங்கில் டக்கெட் ஆப்வியஸாக செம்ம ஃபார்மில் இருக்கார். ஹாரி ப்ரூக்கு ஃபார்மு, கீசி கார்ட்டோட ஃபார்ம் நல்லா இருக்குது. பிரெண்டன் கிங் அண்ட் லெவிஸ் அந்தளவுக்கு கிரேட் ஸ்டார்ட் கொடுக்கல. அந்த பேஸில் யோசிக்கணும். ஜாக்கப் பத்தில் ஒரு சில டீம்ஸில் ரொம்ப லேட்டாக வரனால யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஜோ ரூட் நல்ல சாய்ஸு. ரோஸ்டன் சீஸ் பேக்கெட்டில் பேட் பண்ணுவோம். வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் டவுன் ஆகும். வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது இங்கிலாந்து கண்டிஷனில். அந்த மாதிரி இடத்துல யோசிக்கும்போது ரோஸ்டன் சேஸ் பேக்கெண்டில் ஒரு சின்னதாக பேக்கப் பண்ணி விளையாட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரோஸ்டன் சேஸை பிக் பண்ணிக்கலாம். வில் ஜாக்ஸு ஒரு சில ஓவர்ஸ் வீசுவார். ஆனால் பேட்டிங் ஆர்டர் எங்கே வருவார் அப்படிங்கிறது ஆன் டைமில் கிளாரிட்டி எடுத்துக்கலாம். ஓப்பன் எதுவும் பண்ண வச்சா அந்த இடத்துல பெஸ்ட்டாக பார்க்கலாம். ஒன் டவுன் இந்த ஸ்டேஜ் மேலே அனுப்புகிற மாதிரி இருந்தால். பட் லேட்டாக தான் அவங்க அனௌன்ஸ் பண்ண 11 பேஸ்லேயே வர மாதிரி இருந்தால் லேட்டாக வருவார். அப்போ கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஃபோர்டு சூப்பர் சாய்ஸு. ஜேமி ஓவர்டன் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணலாம். ஜஸ்டின் ரீவ்ஸ் டீசெண்டாக ட்ரை பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி பிளேயரு. ஆதில் ரசீத் நல்ல சாய்ஸு. பிரைடன் காசு நல்ல சாய்ஸு. அண்ட் இந்த இடத்துல பிரைடன் காசுக்கு பதிலாக மோட்டி கொஞ்சம் யோசிக்கணும்னாலும் யோசிச்சுக்குங்க. அண்ட் ஓரளவுக்கு முதல் பவுலிங் அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து இருந்தால் இங்கிலாந்துக்கு ஃபேவராகவே டீம் செட் பண்ணுங்கள். இங்கிலாந்து பவுலர்ஸை மோஸ்ட்லி கவர் பண்ணி ஒரு செட்டப் பண்ண பாருங்கள். அது கொஞ்சம் பெஸ்ட் அவுட்புட்டாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கிலாந்து இந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெஸ்ட் இண்டீஸு ஓரளவுக்கு அயர்லாந்துக்கு எகென்ஸ்டாக மேனேஜ் பண்ணால் கூட அயர்லாந்துக்கு எகென்ஸ்டாகவே முதல் போட்டியில் தடுமாறினதை பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த போட்டியில் இங்கிலாந்து டாமினேட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டீம்ஸை செட் பண்ணுறது பெஸ்ட்டு. சக்கீப் முகமது ரொம்பவே சூப்பர் சாய்ஸ். நியூ பால் ஸ்விங் கிடைக்கும் அந்த மாதிரி இடத்துல. நீங்கள் பட்லரை மிஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சக்கீப் முகமது சைடு போகலாம், தப்பு இல்லை. பட்லர் லேட்டாக தான் வருவார் பேட்டிங்கில். சக்கீப் முகமது டீசன்ட் சாய்ஸ் எப்படி போகலாம். ஃபைன். கேப்டன் ஜோ ரூட்டு ஓகே தான். பட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காரா இப்போ அப்படின்னா அந்த ஒரு கேள்வி வருது டெஃபினட்டாக. ஏன்னா பவுலிங் பேஸ்லேயும் ஸ்பின்னர்ஸ் அதிகமாக இருக்காங்க. யங் ஸ்பின்னர் சைடு போகிற மாதிரி இருந்தால் ஜோ ரூட்டுக்கு ஒரு ஓவர் 2 ஓவர் இல்லை ஓவர் கிடைக்காம கூட போகலாம். இந்த பேஸில் யோசிச்சாகணும். அண்ட் பென் டக்கெட் நல்ல சாய்ஸ். நல்லா விளையாண்டுருக்கார். இப்போ இருக்கிற ஃபார்ம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் நியூ பாலில் ஸ்விங் பேஸில் ஒரு சில பவுலர்ஸ் இருந்தால் கூட பென் டக்கெட் மேனேஜ் பண்ணி ஆடிடுவார். ஸோ அதனால் அவரை கேப்டன் ஆகும். வைஸ் கேப்டன் ஃபோர்டு மாதிரி ஆட்கள் இல்லை சேஸு ஜஸ்டின் ரீவ்ஸ் அவங்களும் பவுல் பண்ணுறாங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் தான் டெஃபினட்டாக வெஸ்ட் இண்டீஸ் சைட்லேயே கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுறதும் ஓகே தான். அது பவுலர் சைடாக இருந்தால் இன்னுமே பெட்டர். நான் பேட்டிங்லேயும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ரெண்டு சைடுமே பேட்டிங் டெப்த் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக ஆட பார்த்தாங்கன்னா நிறைய விக்கெட்ஸும் விடுவாங்க. இன்றைக்கி போட்டிலாம் நல்லா ஆல்ரவுண்டர்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. டீம் பாருங்கள். இது என்னோட டீம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.